மெய்யழகன். மெய்யழகன் திரைப்படம்ங்கிறது ஒரு கதை அம்சம் கொண்ட திரைப்படம் அப்படிங்கிறத தாண்டி உணர்வுகளுடைய குவியலாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆன ஒரு திரைப்படம் அது. ஏன் அந்த படம் ரொம்ப பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆன ஒன்று அப்படின்னா, அரவிந்த் சாமி நடிச்சிருப்பார் இல்லையா, அருள்மொழிங்கிற கேரக்டர். அந்த கேரக்டர் எனக்கு அப்படியே பொருந்தும். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். என் சொந்த ஊர் தூத்துக்குடிக்கு நான் எப்போவா தான் போவேன். அங்கேயும் என்னுடைய உறவுகளோடு நான் பெரிய அளவுக்கு தொடர்பு வச்சுக்காத ஒரு நபராக தான் சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கேன். இப்போ தான் அதெல்லாமே மாறி இருக்கு. ஆனால் நான் சின்ன வயசில் எப்படிலாம் நான் இருந்தேனோ அதே மாதிரி தான் அருள்மொழியும் இருப்பாப்புல. ரொம்ப அதிகமாக உறவோட நெருக்கம் இருக்காது. உறவுகள் சிக்கல்னால் ஒரு வெறுமைங்கிறது அருள்மொழிக்கு இருக்கும். அதே மாதிரி ஊருக்கு போனப்பல கூட யார் வீட்லேயும் தங்காமல் எங்கே லாட்ஜ் கிடைக்கும் அந்த லாட்ஜில் தங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபர். யாருக்கிட்டையும் பேசிக்காமல் தெரிந்த முக்கியமான நபர்கள்கிட்ட மட்டும் பேசிட்டு கிளம்பணும்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபர். இப்படி தான் அருள்மொழியோடைய கேரக்டரைசேஷனுங்கிறது இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய பல பேருக்கு அந்த மாதிரியான ஒரு உறவு தான் ஊரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி பிரேம்குமார் படம் முழுக்க பல விஷயங்களை நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கார். படம் லீனியர் எடிட்டிங் மாதிரி போகுது. அதோடைய ஸ்க்ரீன் ப்ளே ஒரு நான் லீனியராக என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துச்சு. பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்துச்சு. படத்தை தொடர்ந்து ஒரு 3 முறைக்கு பார்த்துருப்பேன். அந்த 3 முறையிலையும் அந்த படம் எனக்கு பேசின ஒவ்வொரு விஷயமும் புதுசாகவே இருந்தது. ஒவ்வொரு முறையும் எனக்கு ஒரு புது கம்யூனிகேஷன் அது கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சாரா தெரியாமல் வச்சாரான்னு தெரில. நிறைய கனெக்டிவிட்டியோட அழகாக கோர்வையாக பிரேம்குமார் அதை செதுக்கியிருப்பார். கதை என்ன? கதை ஒருத்தன் ஊரோட தொடர்பு இல்லாமல் இருக்கான். அவன் தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கான ஒரு சூழலுங்கிறது வருது. ஒரு திருமணம் வருது. அவன் திருமணத்துக்கு போகும்போது அவன் ஒரு உறவை பார்க்குறான். அவனுக்கு உறவுகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத அந்த குறிப்பிட்ட அந்த உறவு நிரூபிக்குது. அதான் மெய்யழகன். அதுக்கப்புறமா அவன் அதை புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதைங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கதை அது கிடையாது. எனக்கு ஃபீல் ஆனது என்னென்னா, அன்பு மட்டும்தான் எல்லாம், மற்ற எதாவது யோசிக்காதீங்க, கடந்து போயிருங்க. நம்ம அதிகமாக வெறுமையையும் வெறுப்பையும் மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது நமக்கு எந்த ஒரு பலனும் தரப்போகிறதில்ல. அது இயல்பாக அது பாட்டுக்கு அதை கடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை பேசின ஒரு திரைப்படமாக தான் எனக்கு அது புரியுது. ஊருங்கிறது தான் அவனுக்கு முக்கியமான ஒன்றா இருக்குது அருளுக்கு. ஆனால் அந்த ஊரோடு அவன் ஒட்டாமல் இருக்கான். அவனுக்கு பிடித்த ஒன்று, ஆனால் வேறு ஒரு சில நபர்களால் அதை அவன் டோட்டலாக வெறுக்கிறான். அவனுக்கு இருந்த வீடு அவனுக்கு பிடிக்கும், அவனுடைய கோயில் அவனுக்கு பிடிக்கும், அவன் இருந்த தெரு பிடிக்கும், மாமரம் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். ஆனாலும் ஒரு 4 பேர் மேலே இருந்த வெறுப்பை வச்சுக்கிட்டு மொத்த ஊர் இனிமேல் நான் ஊருக்கே போக மாட்டேன் அப்படின்னு ஒரு 20 வருஷமாக அந்த ஊருக்கே போகாத ஒருத்தனாக அருள்மொழி இருக்கான். நாமளும் அப்படி தானே இருக்கோம். நமக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருக்கும், ஆனால் யார் மேலே இருக்கிற வெறுப்புக்காக அதை செய்யாமல் இருப்போம். இல்லை ஒரு வீட்டுக்கு போகாமல் இருப்போம், இல்லை ஒருத்தங்கக்கிட்ட பேசாமலே இருப்போம். அவங்களுக்கும் நமக்கும் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். வேறு யாருக்கோ ஒரு காரணத்துக்காக நம்ம அவங்க மேலே ஒரு கோவத்தையோ இல்லை ஒரு விஷயத்தையோ ஒதுக்கி வச்சுருப்போம். ஆனால் அந்த ஊர் பார்த்திங்கன்னா, அந்த ஊர் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். நீ வாடா, ஏன்டா என்கிட்ட கோச்சிட்டு போகிற, என்னை பாடுறா அப்படிங்கிற மாதிரி அது தொடர்ந்து அவங்ககிட்ட உரையாடல் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி சூழல் அப்பப்போ அமைகிற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார் டைரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஊர்லேருந்து இறங்குவான். இறங்கிட்டு அவன் நடந்து போவான். யார் சத்தமும் எனக்கு கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காதில் ஹெட்ஃபோனை போட்டுட்டு அவன் இறங்கி போகிற மாதிரி அந்த சீன் இருக்கும். ஆனாலும் அவனால் தாங்க முடியாது. ஏதோ ஒன்று கூப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். திரும்பி பார்த்தா அங்கே தஞ்சாவூர் சந்திப்பு அப்படின்னு அந்த போர்டு இருக்கும். ஸோ அங்கேயே நீ வந்துட்டடா, எவ்வளோ வருஷம் கழித்து வந்திருக்கடா, வாடா அப்படின்னு அழைக்கிற மாதிரி அது இருக்கும். நீங்கள் அந்த கல்யாண சீனில் பார்த்தீங்கன்னா எப்படா வந்துன்னு எல்லோரும் இந்த உறவுக்காரங்களாம் கூப்பிட்டு கேட்குற மாதிரி இருக்கும்ல, அந்த ஊரே அவனை பார்த்து சந்தோஷப்பட்ட மாதிரி இருக்கும். அவனுக்கு ரொம்ப பிடித்தது அந்த வீடு தான். ஃபஸ்ட்டு சீன்லேயே அவன் அழுதுகிட்டு இருப்பான். அவன் அழுதுட்டு அந்த வீட்டுக்கு போவான். அந்த வீடை அவனால் பார்த்துட்டு இந்த வீட்டை நம்ம பிரிஞ்சு போகிறோமே அப்படின்னு அவ்வளோ பெயின் இருக்கும். அந்த வீடை ஃபுல்லாக சுற்றி பார்ப்பான்.
ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவன் கையால் தான் கடைசி அந்த வீட்டையே பூட்ட வைப்பாங்க. இனிமேல் நமக்கு வீடு சம்மந்தம் இல்லை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இல்லை. நீ சம்மந்தம் இல்லை, நீயே அதுக்கு தலை முழிக்கிற இந்தா அப்படின்னு பொறுப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். அவ்வளோ வலியோடு அந்த வீட்டை பூட்டிட்டு அவன் கிளம்புவான். அந்த வீடு அவன் பார்ப்பான் ஆட்டோவில் வரும்போது, ரிட்டர்ன் வந்திருப்பான், ஆட்டோவில் வரும்போது பார்ப்பான். பார்த்த உடனே நம்ம வீடில் அது அப்படின்னு ஒரு ஆசை வரும் அவனுக்கு. வீடு எப்போவே பூட்டி இருக்கும், அந்த வீட்டு கதவு திறந்துருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அவன் போவான், அந்த வீட்டுக்குள்ளே போய் எட்டி பார்ப்பான். அந்த வீட்டில் இருந்து ஒரு குரல் கேட்கும், யாருன்னு பாரியா, என்னென்னு கூப்பிடியா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேட்கும். உடனே அதுலேருந்து பயந்து ஓடுவான். இல்லை இல்லை பார்த்துட்டாங்கன்னா கஷ்டம் அப்படின்னு. அவன் வீடு, அவன் வாழ்ந்த வீடு, நான் தாங்க வீட்டு ஓனரு, நான் முன்னாடி ஓனருங்க, இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு பேசினா அவங்களும் சந்தோஷமாக பேசியிருப்பாங்க. அவன் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கேருந்து திரும்பி ஓடுவான். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவான். கோயில்லையும் அவன் வந்து கோயில் மட்டும் மாறாமல் இருக்குது அப்படின்னு அந்த கோயிலில் அவன் ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து ரயில்வே கேட்டு போட்டுருவாங்க. அந்த கேட்டில் இருக்கிறனால அங்கே கேட்டில் இருந்து நடந்து போக வேண்டிய சூழல்கிறது வந்துடும். ஸோ அவன் நடந்து போகும்போதும் அந்த ஊருங்கிறது அவன் கூட கண்டிப்பாக ஒரு உரையாடலை நிகழ்த்தியிருக்கும். அவன் மெய்யழகானை வச்சு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு போகும்போது அந்த ஊருடைய தெருகளை பார்க்கும்போதும் சரி, எல்லாத்துலேயுமே அவன் வந்து இந்த ஊரை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அந்த ஊர் எவ்வளோ அழகான ஊர், இந்த ஊரை நான் மிஸ் பண்ணியிருக்கேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது இருக்கும். அப்போவும் அவன் அங்கே இருக்க மாட்டான், இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு கடைசியிலே அவன் கிளம்பி ஓடுறான். ஓடும்போது அந்த ஊர் அவனை அழைக்கும். அது வந்து அந்த பூக்காரம்மாவோட குரலில் இருக்கும். இரியா உட்காந்துட்டு போ, ஏன் ஓடுற, ஏன் நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படுற, வேண்டாம் நீ கொஞ்சம் உட்காந்துட்டு போ அப்படின்னு அந்த ஊர் அவன்கிட்ட பேசும். ஆனால் அவன் அப்போவும் வந்து அங்கேருந்து கிளம்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஃபீலில் இருப்பான். ஸோ அந்த ஊர் வந்து அவன்கிட்ட நீ என்கிட்ட இருடா, என்கிட்ட பேசுகிறா அப்படின்னு தொடர்ந்து சொல்கிற மாதிரியே அந்த காட்சிகள் இருக்கும். கோயில் யானை வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே அந்த யானை வரும். அந்த யானை வந்து இவன் படுத்து அழுதுகிட்டு இருக்காங்கிறத பார்க்கும். இவனுடைய வலி அந்த யானைக்கு தெரியும். இவன் கண்ணில் இருந்து வர்ற கண்ணீருக்கு கட் ஷாட்டில் வந்து யானையோட கண்ணை காமிச்சிருப்பாங்க. அது பெயினை உணரும். இவன் அழுதுகிட்டு இருக்கான், இவன் இங்கேருந்து போகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரிவை வந்து அது உணரும். அந்த யானை வந்து குட்டி குட்டின்னு அன்பாக அழைச்சிருப்பான். அந்த யானையை எப்படி அவன் குட்டின்னு அழைச்சானோ அதே யானையுடைய குட்டிங்கிற பேரை தான் தன்னுடைய மனைவிக்கும் வச்சு அவன் கூப்பிடுவான். அதை வந்து மெய்யழகன் வந்து ஃபோன் எடுத்து பார்க்கும்போது சிவன் கோயில் யானையும் நீங்கள் குட்டின்னு தானே கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்கிற டைலாக் ஒன்று வரும். அதில் கம்யூனிகேட் பண்ணியிருப்பார் டைரக்டர். குட்டின்னு தான் கூப்பிடுவீங்களா? உங்கள் சிவன் கோயில் யானை குட்டின்னு தானே கூப்பிடுவீங்க? அவனுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான விலங்கு அது. அதை வந்து தன்னுடைய மனைவிக்கு ஆசையாக வச்சு கூப்பிடுவான். திருப்பி கோயிலுக்கு வந்திருப்பான். கோயிலுக்கு வரும்போது அவன் பின்னாடி அந்த யானை போகும். இதில் சயின்டிஃபிக்கலாக ஒன்று இருக்குது. என்னென்னா யானை வந்து யாரையும் சீக்கிரம் மறந்துடாது. இவன் வந்து அந்த யானைக்கு ரொம்ப பக்கத்தில் இருப்பான், ஆனால் அந்த யானைக்கிட்ட போய் பேச மாட்டான். நம்ம கோயிலில் வந்து பாசமாக பார்த்து வளர்த்த யானை, அந்த யானை வந்து இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்னு அதை பார்த்து சந்தோஷமாக இருக்கும், ஆனால் போய் பேசியிருக்க மாட்டான். ஒருவேளை அங்கே போய் அவன் பேசியிருந்தான் அப்படின்னா அந்த யானை உண்மையிலே அவனை தூக்கி கொண்டாடி இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் அவனுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, அவனுக்கான ஊரோடு அவன் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும், ஊரோடு அவன் மறுபடியும் நெருக்கமாகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும், அவன் திரும்ப திரும்ப அதுக்கு ஒரு கேட் போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த கேட்டை உடைச்ச ஒரு சாவியாக தான் மெய்யழகன் வந்து இந்த படத்தில் வந்து இருப்பாப்புல. ஸோ எங்கெங்கெல்லாம் இவன் வந்து தனக்கான தடையை உருவாக்குனானோ அந்த தடை எல்லாமே மெய்யழகனை வச்சு உடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதா கதையில் வரும். மனித இயல்புங்கிறது தவறு செய்கிறது தான். அந்த தவறுனால பெரும் இழப்புகளை கண்டிப்பாக சந்திச்சிருப்போம். ஆனால் அதே புள்ளியில் நிற்காமல் அதுக்கு அடுத்து நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து படத்தில் எனக்கு கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. பஸ்ஸில் அவன் போவான்ல, பஸ்ஸில் போகும்போது அந்த கண்டக்டரும் அதே தானே பேசுவார். எதுக்குங்க நீங்கள் ஏன் ஏமாத்தின ஒரு 4 பேரை பார்க்குறீங்க, மற்றவங்கள பாருங்கள் அப்படின்னு தான் அவர் பேசுவார். அது அவனுக்கு பிடிக்காது. நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி தான் அவனுக்கு இருக்கும். ஆனால் வந்து கண்டக்டர் வந்து உங்ககிட்ட பேசினதுக்கு உன்னை போய் என் சீட்டில் உட்கார வச்சம்பார் அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு போவாப்புல. ஸோ அதை தாண்டிய வேலைகள் இருக்குப்பா, அதை தாண்டிய உறவுகள் இருக்குது, அதை தாண்டிய மனிதர்கள் இருக்காங்க, அதை பாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டைலாக் இருக்கும். டைலாக் ஒன்று சொல்லுவார் கண்டக்டர், நம்ம ஊரில் தாங்க நல்லவனாக இருந்தான்னா அவனை வந்து இழிச்சவாயன்னுவாங்க, கெட்டவனாக இருந்தால் அவனை வந்து சாமர்த்தியசாலி அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க அப்படின்னு இருக்கும். ரொம்ப உண்மையான ஒரு டைலாக் அது. அந்த டைலாகுடைய வெயிட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆக்சுவலாக படத்தோட இன்னொரு கோருன்னு சொல்லலாம். இப்படி தான் கொண்டாடுவாங்க. ஆனால் அதை நினச்சி நீ ஏன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, நீ உன்னுடைய இயல்பில் உன்னுடைய நல்ல குணத்தோடு நீ இரு, அதுவே போதும் அப்படிங்கிறது தான் அந்த படம் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்துச்சு. இந்த படத்தில் அருள்மொழி வந்து கல்யாணத்துக்கு வருவாப்பில். வந்த உடனே அவங்க
அத்தை பொண்ணு வந்து அவர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். கண்டிப்பாக நம்ம லைஃப் எல்லாருடைய லைஃப்லேயுமே இது மாதிரி ஒன்று கண்டிப்பாக இருந்திருக்கும். அதாவது ஒரு பொருந்தாத ஒரு விஷயத்தினால திருமணங்கிறது நடக்காமல் போயிருக்கலாம், இழந்த காதல்கள் இருக்கலாம், நட்பு இருக்கலாம். நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் வந்து உங்ககிட்ட பேசியிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு தருணங்கிறது இருக்கும். அது ஒரு தவறு தானே. நாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த தவறை செஞ்சுருப்போம், அதனால் ஒரு பெரிய இழப்புங்கிறத சந்திச்சிருப்போம். ஆனால் அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. மெட்ராஸில் இருக்கிற பையனுக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன், என் பொண்ணை பக்கத்தில் இருந்து நான் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி கட்டி கொடுக்காமல் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் சொல்கிற டைலாக் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக். இன்றைக்கி நான் எல்லார் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன், ஆனால் யார் கண்ணுக்கு நான் தெரியல அப்படின்னு. ஸோ உறவுகள் அப்படி தான் இருப்பாங்க. எல்லாருமே வந்து சேர்ந்து பண்ணிக்கலாமான்னு சொல்லுவாங்க, ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு வந்து நம்ம வாழாமல் இருந்துடலாமா? அதுக்குன்னு நம்ம வந்து அதையே நினச்சிட்டு இருக்கிறது சரியாக இருக்குமா? அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு அந்த அத்தா பொண்ணு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போவும் இவன் வந்து அருள்மொழிக்கு அது உணராது. அவன் வந்து எப்போ கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் தான் இருப்பான். இதில் மெய்யழகன் கேரக்டருடைய கேரக்டரைசேஷனுங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான கேரக்டரைசேஷன். இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை வந்து நம்ம அடிக்கடி சந்திப்போம். பயங்கர இரிட்டேட் பண்ணுதேப்பா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த கேரக்டர் தான் உண்மையிலேயே நம்மளை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். அது அப்படியே அப்பட்டமாக அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு வெகுலினா, கல்யாண வீடு அது. ஆனால் அந்த வீட்டுக்கு அவர் உள்ளே வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த கருப்பு பேட்சோடவே தான் சுற்றிட்டு இருப்பார். நம்ம ஒரு போராட்டத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அதுலேயே தான் இருப்பார். ரொம்ப வெளிப்படையாக பேசுவார். பாத்ரூம் போகணுமா, 1க்கா 2க்கா அப்படின்னு தான் பேசுவார். ஃபோனை எட்டி பார்ப்பார், ஃபோனை பிடுங்கி பேசுவார். பாத்ரூம்குள்ளே போனால் இருங்க பாத்ரூம்குள்ளே தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுவார். ஒன்றுக்கு அடிக்கிற மேட்டர்லாம் ஓப்பனாக பேசுவார். அப்படிப்பட்ட மெய்யழகனை வந்து யாருன்னே தெரியாமல் இந்த கேரக்டர் வந்து பார்க்குது. அவன் யார், எதுக்கு நம்மகிட்ட பேசுகிறான் அப்படின்னு எடுத்ததுலேருந்தே ஒரு மாதிரி எரிச்சல் துணியிலே தான் அது இருக்கும். அதனால தான் நம்பரே வந்து மாற்றி கொடுக்கும். ஃபஸ்ட்டு கரெக்டான நம்பர் சொல்லுவாப்புல, அதுக்கப்புறம் நம்பரை வந்து தப்பாக சொல்லுவாப்புல. ஸோ இவனுமே இவனோட உறவே வேணாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் அந்த மெய்யழகன் தான் இவனோட லைஃபையே வந்து மாற்றக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து காமிச்சிருப்பாப்புல. இந்த மெய்யழகன் வந்து இப்படி வெகுளியாக இருக்கிறதுனால தான் மனிதர்களுடைய எல்லா வழியையும், மனிதர்களுடைய எல்லா குறைகளையும் தொடச்சி எடுத்துட்டு, மனுஷன் சரி தப்பு செஞ்சுட்டான் விடு, அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு அதை தாண்டி போகக்கூடிய ஒரு மனநிலைங்கிறது அவனுக்கு இருக்குது. அதை வந்து அருள்மொழிக்கு அவன் கடத்த பார்க்குறான். விட்டுறலாம், எதுக்கு அவங்க நீங்கள் இன்னும் அந்த வெஞ்சன்ஸோடவே இருக்கணும், அது விட்டுருங்க அப்படின்னு அந்த கிளைமேக்ஸை நோக்கி அவன் சொல்லுவான் இல்லையா. அது எல்லாமே வந்து அந்த படத்தில் பிகினிங்லேருந்து மெய்யழகனோட அந்த கம்யூனிகேஷன்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் மெய்யழகன்கிட்ட வேலை பார்க்குற அந்த கனகராசு கேரக்டருக்கும் மெய்யழகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மாதிரி பொயட்டிக்கல் காமெடியாக அது இருக்கும். அவனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கனகராசு வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஒரு நறுக்குன்னு கிண்டல் அடிக்கிற மாதிரியான ஒரு டைலாக்ஸ் வந்து அதுக்கு இருக்கும். இந்த கனகராசு கேரக்டர் யாருன்னே காட்டியிருக்க மாட்டார் டைரக்டர். காட்டாமலே ஒரு இந்த மாதிரி ஒரு உறவு அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார். இதில் இந்த மெய்யழகனோட எல்லாருமே அவனை வந்து விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிறாங்க, எல்லாருமே அதை எடுத்துக்கிறாங்கல்ல. அதில் அவனுடைய செருப்பை வச்சு ஒரு அழகான ஒரு கம்யூனிகேஷனை பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு ஒரு பிகினிங்கில் அந்த கல்யாண வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, மெய்யழகனுடைய செருப்பு எல்லோரும் தட்டி விளையாடுவாங்க. ஒரு 2 பேர், நம்ம அவருடைய மாமாவும் ஆகட்டும், அதே மாதிரி சமையல்காரராக வர இளவரசாகட்டும், செருப்பு வந்து தட்டி விளையாடுவாங்க. போடா உனக்கு செருப்பு தானே அப்படின்னு. செருப்பு தேடுவான், எங்கடா என் செருப்பு அப்படின்னு தேடிட்டு வந்து பஜ்ஜி சாப்பிட வருவான் மெய்யழகன். அந்த செருப்பு தட்டி விளையாடுற இடத்துல தான் வந்து இவரும் பார்த்துருப்பார். யார், நம்ம அருள்மொழியும் பார்ப்பார், அப்படி தான் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த செருப்பு வந்து மாற்றிப்பாப்பில் தப்பாக போட்டுருவாங்க. இந்த செருப்பு ரொம்ப மெத்துன்னு இருக்காத்தான் அப்படின்னு சொல்லி மெய்யழகன் சொல்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். புஸ்ஸுன்னு இட் இஸ் த வெரி சாஃப்ட், கால கிடக்கிறது தெரில தான். மெய்யழகனுடைய செருப்பை வந்து அருள் போடுற மாதிரி இருக்கும், மாற்றி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் கிட்ட செருப்பை மாற்றி போட்டு கிளம்பி ஓடி வருவான் அருள்மொழி. அதாவது இனிமேல் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீலில், இவன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாதே, எப்படி நான் இவனை ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி அவன் வந்து கிளம்பி ஓடி வரும்போது செருப்பை மாற்றி போட்டு வருவான். அந்த செருப்பு அவந்துன்னு தெரிஞ்ச உடனே அந்த தெருவுலேயே அந்த செருப்பை எடுத்து வச்சு மாரில் அணைச்சிப்பான். அதாவது அவன் செருப்புக்கு கூட நான் சமம் இல்லைடா, என் மேலே நீ இவ்வளோ பாசமாக இருக்கடா, ஆனால் நீ யாருன்னு கூட தெரியாமல் நான் இருக்கேன்டா, நான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்டா, என்னோட வெஞ்சன்ஸ் எல்லாமே என்னை இப்படி மாற்றிருச்சேடான்னு
போட்டு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சீன் அது. அந்த செருப்பு எடுத்துக்கிட்டு எப்படியாவது அவன் வீட்டில் போய் கொடுத்துடணும்னு நினைப்பாப்புல, நடக்காது. இன்னும் செருப்பு எடுத்துக்கிட்டு போடலாமா வேணாமான்னு தெரியாமல் அப்படியே தவிப்பாப்புல. அதாவது அந்த செருப்பு தள்ளி விட்டு விளையாடுறத வந்து ஒரு காமெடியாக பார்த்த அதே அருள்மொழி, அதே செருப்பு அவனுடைய காலுக்கு போட்டப்போ சந்தோஷப்பட்டுக்கிட்ட அதே அருள்மொழி, இந்த செருப்பை நான் போடலாமா, இந்த செருப்பு எனக்கு தகுந்ததா அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த கேரக்டர், அந்த அந்த ஸ்க்ரீன் பிளேங்கிறது இருக்கும். பியூட்டிஃபுல்லான ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருள்மொழி வந்து தொடர்ந்து வந்து ஒரு எப்படியாவது கிளம்பணும்னே இருப்பார். அதாவது அருள்மொழிக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது, அவரோட அப்பாவுக்கு இந்த பிரச்சனை. அதாவது சொக்கு மாமாவும் இவரும் வந்து ஃபோனில் பேசிக்கிற மாதிரி ஒரு கம்யூனிகேஷனுங்கிறது வரும். அந்த ஃபோனை வச்சதுக்கப்புறமா அவர் அழுவார், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அந்த எல்டர்லி கேரக்டர் அந்த பெயினை உணர்ந்து அழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அருள் வந்து அழுக மாட்டான். அருள் வந்து எப்படா கிளம்புவோம், இனிமேல் இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல்லே இருப்பான். மறுநாள் கல்யாணம், இன்றைக்கி நைட் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டாங்க. ரிசப்ஷனில் அவன் யாரை சந்திக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அவங்க எல்லாருமே சாப்பாட்டு டேபிளில் வச்சு பார்த்துட்டான். இனிமேல் இங்கே இருக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு தோணிருச்சு. கிளம்பணும்னு நினைக்கிறான். அவன் கிளம்பி போகணுன்னு யோசிக்கும்போது மெய்யழகன் வந்து பர்பஸாகவே அவனை வந்து கட் பண்ணுறான். இவன் கிளம்பி போயிட்டானா இவனை அப்புறம் பார்க்க முடியாது. ஸோ பஸ் வந்து வேணுக்குனே விட வச்சிருப்பாப்புல. வேணுக்குனே விட வச்சுட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூடுவார். ஆனால் வந்து அருள்மொழி வந்து வீட்டுக்கெலாம் வர முடியாது, நான் லாட்ஜுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புவாப்புல. அந்த ஊரை பற்றி அருள்மொழிக்கு நல்லா தெரியாது. உண்மையிலேயே அங்கே நல்ல லாட்ஜ் இருந்தாலும் அந்த நல்ல லாட்ஜுக்கு கூப்பிட்டு போகாமல் ஒரு 2 கேவலமான லாட்ஜுக்கு கூப்பிட்டு போவான் மெய்யழகன். அந்த லாட்ஜை பார்த்துட்டு இங்கே இருக்கிறத விட வீட்டுக்கே போயிடலாம்பா அப்படின்னு கிளம்பி வருவான் அருள்மொழி. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மொத்தமாக அருள்மொழிக்கு வந்து மெய்யழகனை பற்றின புரிதல் கிடைக்கும். அது வரைக்கும் மெய்யழகனை பார்த்துக்கிட்டு இருந்த பார்வைங்கிறது அப்படியே மாறுது. அதுக்கப்புறம் வர்ற படங்களுடைய சீன் வந்து வேற லெவல். அவன் வீட்டில் வந்து அவனுடைய மனைவி இருப்பாங்க. மனைவி அவன் ரொம்ப நேசிப்பான், தன்னை விட படித்த மனைவி. இருந்தாலும் மனைவி மேலே அவ்வளோ காதலோடு அவன் இருப்பான். அவங்க மனைவி வீட்டில் சொத்து தகராறு வரும். அந்த சொத்து தகராறில் வந்து எங்கள் அப்பா வாழ்ந்த வீடு எனக்கு வேணும் அப்படின்னு அவள் அழுவா. அந்த அழுதா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த வீட்டை வாங்கியிருப்பான். அந்த வீட்டை வாங்கி அவளுடைய பேரில் அதை வந்து பதிவு செஞ்சுருப்பான். இன்றைக்கி அவள் வீடு இது அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுவான். வெறும் இந்த மாதிரி மனிதர்கள் மட்டும் இல்லை, அவன் எல்லா உயிர்களையுமே அப்படி தான் அவன் நேசிக்கக்கூடிய ஒருத்தனாக இருப்பான். அவன் வீட்டில் ஒரு பெரிய காளை மாடு இருக்கும். அந்த காளை மாடு வந்து நோஞ்சானா யாருமே கண்டுக்காத ஒரு மாடாக இருந்தது. அந்த மாடை வந்து பாவப்பட்டு பரிதாபப்பட்டு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அதுக்கு சாப்பாடு போட்டு பெரிய டோனி காளையாக வளர்த்துருப்பான். இப்போ ஜல்லிக்கட்டுக்கெலாம் போய் பயங்கரமாக அது ஜெயிச்சிருக்கும். அதோட கதையெல்லாம் வந்து சொல்லுவான். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே பாம்பு இருக்கும். அந்த பாம்பு பற்றின மேட்ரு வரும்போது அதை சொல்லுவாப்புல, நம்மளோட சீனியர் ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்குது, அதோட வீட்டில் வந்து நம்ம வீடு கட்டிட்டு அது இருக்குன்னா என்னையா நியாயம் அப்படின்னு ஒரு நேர்மை அவங்ககிட்ட இருக்கும். இதில் ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, படத்தில் அருள்மொழி கேரக்டரும் உயிர்களை நேசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவனும் வந்து கிளிகளுக்கு உணவு தருவான், அவனும் வந்து உயிர்களை நேசிப்பான். நாய் பூனைலாம் வீட்டில் இருக்குது, அது இருந்தால் போதாதா, சொந்தக்காரங்க வேணுமா அப்படின்னு கேட்பான். அப்படி ஒரு கேரக்டர் அவன். ஆனால் அவனை விட உயிர்களை அதிகம் நேசிக்கக்கூடியவன் யாருன்னா மெய்யழகன். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ஒரு செய்தி வந்து இது மூலமாக கம்யூனிகேட் ஆகுது. என்னென்னா, பாம்பை நம்ம எதோடு அசோசியேட் பண்ணுவோம்? பாம்பு வந்து அவன் சரியான நாகப்பாம்பா, அவங்ககிட்ட வந்து பழகாத அப்படின்னு ஒரு வில்லத்தன்மைக்கு ஒரு கெட்டதுக்கு தான் நம்ம வந்து காட்டுவோம். அப்படிப்பட்ட பாம்பையுமே மெய்யழகன் வந்து பாசமாக தன்னுடைய வீட்டிலே வச்சுருக்கான். அவனுடைய பாயில் வந்து அது வந்து நடந்து போகுது, அவன் தோட்டத்துக்குள்ளே போனோன்னா தூரமாக அது எட்டி பார்க்குது அப்படிங்கிற மாதிரி சீன் காட்டுறதுங்கிறது என்னென்னா, சிம்பாலிசமாக எனக்கு அது கம்யூனிகேட் ஆனது. உறவுகளுக்குள்ளே இப்படி தான் இருக்கும், பாம்புகள் இருக்க தான் செய்வாங்க, மனிதர்களுக்குள்ளே இப்படி தான் இருப்பாங்க, பாம்புகள் இருக்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு பாம்புன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடிடலாமா? அதே மாதிரி பாம்புன்னு சொல்லிட்டு மற்ற பேர்கிட்ட பேசாமல் மற்ற உயிர்களை நேசிக்காமல் நம்ம போயிடலாமா? அது தப்பு இல்லையா? எல்லாரையுமே நேசிக்கணும், எல்லாரையுமே அனுசரித்து போகணும், அவ்வளோதான வாழ்க்கை அப்படிங்கிறது தான் மெய்யழகனுடைய ஒரு நிலைப்பாடு. அதை தான் வந்து இவனுக்கும் அதை கடத்த பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அருள்மொழிக்கு வந்து மெய்யழகன் மேலே ஒரு பாசங்கிறது வர ஆரம்பிக்குது. மெய்யழகன் வந்து அவனோட ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்கிறான். நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அதில் தான் அருள்மொழி தன்னைத்தானே உணர ஆரம்பிக்கிறான். அவனுக்கு இருந்த அந்த வெறுப்பு எல்லாமே அது கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. நீங்கள் பணத்தை யோசிக்காத ஒருத்தங்களாக இருந்தீங்க, உங்கள் குடும்பமே அப்படி தான் இருந்து, உறவுகளை மட்டும்தான் நேசிச்சிங்க, அன்பை மட்டும்தான் பார்த்தீங்க, அதை உங்களை பார்த்து தான் நானும் அப்படி இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு
மெய்யழகன் சொல்லும்போது, ஆமாம் நானும் அப்படி தான் இருக்கேன், இப்போவும் அப்படி தான் இருக்கேன், ஆனால் அது எனக்கு புரியலை, என்னால் ஒருத்தன் அப்படி மாறி இருக்கான்னு தெரியும்போது கரெக்டாக இருக்குல்ல, நானும் கரெக்டாக இருக்கணும்ல அப்படின்னு அவன் யோசிக்கக்கூடிய ஒரு ஒரு சீன்கிறது அங்கே வருது. அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் வந்து ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் படத்தில் வந்து பிகினிங்கில் வந்து அந்த சைக்கிள் வந்து எனக்கு தேவையில்லை, யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துட்டு போவான் அருள்மொழி. ஆனால் அந்த சைக்கிள் மெய்யழகனோட வாழ்க்கையே மாற்றிருக்கும். அவங்க அப்பா வேலைக்கு போகிறதுக்கு, அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு, இவன் படிக்கிறதுக்கு, இவன் தம்பி காலேஜ் போனதுக்கு, இவனுடைய வாழ்க்கையவே மாற்றின அந்த சைக்கிள் தான் நீங்கள் கொடுத்தது. நீங்கள் ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கும்னு நான் நினச்சி கொடுக்கலடா அப்படின்னு அருள்மொழி சொல்லுவான். மெய்யழகனும் அதான் சொல்லுவான். நீங்கள் என்ன நினச்சி கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையவே மாற்றினது இந்த சைக்கிள் தான். அதனால் அதை இன்றைக்கும் நாங்கள் சாமியாக கும்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த சைக்கிளை காட்டுவோம். நம்ம ஒரு விஷயம் செஞ்சுருப்போம், அதனால் நெகட்டிவாகவும் எதாவது நடந்திருக்கலாம், பாசிட்டிவாகவும் நடந்திருக்கலாம். ஆனால் நெகட்டிவாக நடக்கிறத நம்ம யோசித்து பார்க்கும்போது பாசிட்டிவாக நடக்கிறதையும் நம்ம யோசித்து பார்க்கணும், அதில் சந்தோஷப்பட்டுக்கணும். நான் ஒன்று செஞ்சதுனால என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு, என் வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு நினச்சி அதுலேயே நம்ம உட்காராமல் அன்பை நேசிப்போம், அதிகமாக வந்து பாசிட்டிவான விஷயங்களை யோசித்து பார்ப்போம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் வந்து எனக்கு அதில் கிடச்சிது. இது எல்லாத்தையும் விட எல்லா கசப்பையும் போக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இசை போதும், அதுவும் இளையராஜா இசை போதும் அப்படிங்கிறது படம் பேசின ஒரு விஷயம். இளையராஜாவோட பாடல்களை வந்து அப்பப்போ பாடிக்கிட்டே இருப்பாங்க. லைஃப்பில் வந்து மறந்து இருக்கணும், எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இசையை கேளுங்க, அதுவும் இளையராஜா இசையை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி பிரேம்குமார் வந்து அதில் பேசியிருப்பார். அதேமாதிரி படத்தில் இல்லாத ஒரு சீனு, ஆனால் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனில் அந்த சீன் வந்து இருக்குது. டெலிட்டட் சீன்னு சொல்லிட்டு அந்த சீனை வந்து ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. வெண்ணி பரந்தலை அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றின ஒரு உரையாடல் வந்து அருள்மொழிக்கும் மெய்யழகனுக்கும் நடக்கும். அதில் மெய்யழகன் வந்து அந்த வெண்ணி பரந்தலையில் இருக்கக்கூடிய அந்த கோயிலையும் அந்த நடுகள் பற்றியும் சொல்லிட்டு, அது வந்து ஒரு போர் நடந்த இடம். அந்த போர் நடந்த இடத்துல அந்த போரை விவரித்து அந்த போர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதில் என்ன மாதிரியான சம்பவம்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடிய ஒரு சீனாக இருக்கும். அந்த சீனில் அவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த கோயிலுக்கு நான் போவேன், பூவை வைப்பேன், கொஞ்ச நேரம் உட்காருவேன், அமைதியாக கண்ணை மூடி பார்ப்பேன், ஒரு 1000 வருஷம் பின்னாடி போயிடுவேன். நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன் எல்லாருமே உட்காந்து சண்டை போட்டுட்டு இருந்த ஒரு சீன் எனக்கு ஞாபகம் வரும். அதை என்னால் ஃபீல் பண்ண முடியும். இப்படி தான் அடிச்சுக்கிட்டு இருப்போம், இப்படி தான் அடிச்சுக்கிட்டாலும் ஒன்றா ஒத்துமையாக ஒரே இனமாக நம்ம இருந்தோம். அதுதான் அப்படியே உறவுகளுக்குமே பொருந்தது, மனிதர்களோட நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்புக்கும் பொருந்தது. பயங்கரமாக நம்ம அடிச்சுக்கிறோம், ஆனால் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கோம், நம்ம வந்து ஒன்றா சேர்றதே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல நம்ம அந்த பகையை மறந்துட்டு நமக்குடைய கசப்புகளை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த அன்பை மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத இன்டைரக்டாக அந்த மெசேஜில் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் டைரக்டர். அருள்மொழி யார், அவனுடைய நல்ல குணம் என்ன அப்படிங்கிறத அவனுக்கே ஒரு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டராக மெய்யழகனுடைய கேரக்டர் வந்து படம் முழுக்க இருக்கும். கிளைமேக்ஸில் அந்த 4 பேரையும் மன்னிச்சிருங்க, ஏதோ பண்ணிட்டாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மெய்யழகன் அங்கே உடச்சிருவான். நீ மன்னிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை விட்டு கடந்து வந்துடுவேன், அந்த கோபத்துலேருந்து வந்துடுவேன், மன்னிச்சிட்டின்னா எல்லாமே உனக்கு மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைமில் அருள்மொழி வந்து கரெக்டு தான், நம்ம ஏன் உன்னை கோவத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை உடச்சிருவோம். சரி ரைட்டு மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மன்னிச்சிருவோம். அந்த டைலாக் சொன்னதுக்கு அப்புறமா வர டைலாக் தான், நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் எங்கள் பேரை சொல்லி நீ வாழ்த்துறோம் நாளைக்கு காலையில் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் அருள்மொழியால் பொறுத்துக்க முடியாது. ஏன்டா என்னை எனக்கே உணர வச்சவன், எல்லாத்தையும் மாற்றினவன், என்னை இவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒருத்தன், ஆனால் இவன் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியலடா, என்னடா மனுஷன் நான், இந்த அளவுக்கு என்னோட வெறுப்பு வந்து என்னை மாற்றிருக்கு பாரு, என்னை நேசிக்கக்கூடியவங்களுடைய பேர் என்ன, ஊர் என்ன, எதுவுமே நான் தெரியாமல் இருந்திருக்கேனேன்னு அவனால் அந்த கில்ட்டை வந்து பொறுத்துக்கவே முடியாது. இப்போ பேரை தேடுவான், என்னென்னமோ தேடுவான், எதுவுமே கிடைக்காது. இனிமே இந்த இடத்துல இருக்கிறது வந்து சரியில்லை, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பான். அந்த சீனில் முடித்ததுக்கப்புறமா அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அவனால் அந்த கில்ட்லேருந்து வெளில வரவே முடியாது. சென்னைக்கு வந்திருப்பான், சென்னைக்கு வந்து வீடு வாங்கிறதுக்கான முயற்சியில் எல்லாம் இருப்பான். ஆனாலும் வந்து அவனை சைடில் வந்து அந்த ஊர் விஷயம் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை அங்கே யார் அவனுக்கு உடைப்பா அப்படின்னா அவனுடைய பொண்ணு தான் உடைப்பா. அவனுடைய நம்பர் எடுத்து பேசுனா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி கொடுத்துருவான்.
அப்படி பேச ஆரம்பிக்கும் போது தான் அவனுக்கு எல்லாமே ஓடும். ஆனால் இவன் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இருக்க மெய்யழகன் அதே இயல்போட அதே வெகுளித்தனத்தோட பார்த்தீங்கன்னா மறந்துட்டிங்களா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி அவன் அங்கே பேசுகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பொதுவாக வந்து உறவுகளுக்குள்ள பொருளாதாரம் தான் பெரும் சிக்கலை வந்து உருவாக்கும். அந்த பொருளாதாரத்தை வச்சு தான் பெரும் பிரச்சனைகள் உருவாகும். பிகினிங்கில் அதே மாதிரி ஒரு பொருளாதாரத்தை வச்சு தான் வீட்டு சொத்தை பிரிக்கிறத வச்சு தான் சண்டை வந்திருக்கும். அதனாலே அவன் உறவுகளை வெறுத்தவனாகவே இருப்பான் அருள்மொழி. இவன் நம்பர் எழுதி கொடுக்கறதுக்காக பர்ஸை திறந்து பார்ப்பான். பர்ஸில் வந்து பணம் இருக்கும். அத்தாங்கிட்ட நிறைய பணம் இருக்குது அவசரத்துக்கு கேட்கலாம் போலையே அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போது இன்னும் வெறுப்பாகும் அவனுக்கு அருள்மொழிக்கு. ஏன்டா எப்போவுமே காசுன்னே இருக்கீங்க அப்படின்னு இவனை பார்க்கும்போதும் அதே ஒரு எண்ணத்தில் தான் அருள்மொழி பார்ப்பான். ஆனால் அந்த மெய்யழகன் இவன் எவ்வளோ வெறுப்போடு பார்த்தானோ அதே மெய்யழகன் தான் இவன் வீடு வாங்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, இவன் நகையை வச்சா இவ்வளோ காசு வந்துடும், போதுமா புரட்டிடலாமா அப்படின்னு சொல்லி பேசுவான். என்கிட்ட வாங்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி பேசுவான். ஸோ உறவுகள் வந்து வெறும் பணத்தை பிடுங்கி சாப்பிட்ற உறவுகள் மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய உறவுகளும் இருக்காங்க, மனிதர்களும் இருக்காங்க. அதை யோசி, நீ ஏன் நெகட்டிவை மட்டும் பார்க்குற அப்படின்னு கிளைமேக்ஸ் வரைக்குமே அதே கம்யூனிகேஷனை சொல்லியிருப்பார் பிரேம்குமார். படம் முழுக்க கேரக்டர்ஸை வச்சு, உயிருள்ள மற்ற விலங்குகளை வச்சு, உயிரற்ற பொருட்கள் செருப்பு மாதிரியான பொருட்களை வச்சு கூட தொடர்ந்து பிரேம்குமார் சொன்ன ஒரு விஷயம், அன்பை மட்டும் கொண்டாடு, நீ வெறுப்பை பெருசாக யோசிக்காது, உலகம் முழுக்க அன்பால் நிறைந்தது, நீ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அன்பை மட்டும் பார், அதை பார்த்தினாலே போதும், லைஃப் நல்லாயிருக்கும், தேவையில்லாத குழப்பம் வராது, டென்ஷன் ஏறாது, ரிலாக்ஸ்டாக இருப்பேன் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த படத்தில் வந்து எல்லா வகையிலையுமே கம்யூனிகேட் பண்ணியிருப்பார் பிரேம்குமார். அதுதான் இந்த படம் வந்து ரொம்ப மனதிற்கு நெருக்கமாக கனெக்ட் ஆன ஒரு விஷயம். அதனால தான் படத்தோட தொடக்கத்திலேயே அன்பே இறை, அன்பே நிறை, அன்பே மறை, அன்பே அருட்பெரும் மெய் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டை போட்டு அவர் ஆரம்பிக்கிறார். அதை அப்படி ஆரம்பித்ததோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக, ரொம்ப யதார்த்தமாக, நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்குள்ள அந்த திரைப்படம் மூலமாக அதிகமாக அன்பை பற்றி பேசியிருக்காரு பிரேம்குமார். ஹேட்ஸ் ஆஃப். பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, பியூட்டிஃபுல்லான ஒரு திரைப்படம். நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி மெய்யழகனை பாருங்கள், இந்த ஆங்கிளில் பாருங்கள், உண்மையிலே படம் வேறு ஒரு ஃபீலுங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட வந்து பார்க்குறேன்.